வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பேட் தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டாபிக்ல வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மறக்காம காமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த ஒரு டாபிக் உங்களுக்காக வீடியோ வரும். இங்க இருக்கக்கூடிய அதிக நபர்கள் உண்மையாக காதலிக்கும் நபர்களை விட பொய்யாக காதலித்து ஏமாற்றிக் கொண்டிருக்கும் நபர்களை தான் அதிக அளவில் நம்புகிறார்கள். இங்க நிறைய பேர் லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இதுதாங்க. உண்மையா இருப்பாங்க, உயிருக்கு உயிரா இருப்பாங்க, அவங்க தான் வாழ்க்கை நினைச்சு அவங்க கூட வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க நம்ப மாட்டாங்க, அவங்க கூட இருக்கணும்னு தோணவாது, அவங்கள விட்டுட்டு போகணும்னு நினைப்பாங்க, அவங்கள விட்டுட்டும் போவாங்க. ஆனா இங்க பொய்யா இருக்கக்கூடியவங்களை நம்பிக்கிறாங்க, அவங்க கூடவே இருக்க நினைக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையும் எழுந்து தொலைகிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாரை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா அவங்க உங்களுக்கு உண்மையா இருக்கிறதுக்கு அதிகப்படியா சான்ஸ் இருக்கு. ஒரு நிமிஷத்துக்கு 2 நிமிஷமாச்சு உட்காந்து யோசிச்சு பாருங்க, அவங்க வாழ்க்கையை விட்டு நம்ம போகணுமா வேணாமான்ட்டு. ஏன்னா அது உங்க லைஃப்ல மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா வந்து அமையும். அதை புரிஞ்சுக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் அவருடைய வாழ்க்கையில் அதிக அளவில் கோபத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு பிடித்த நபர் அவர்கள் முன் வந்து சிரித்தார்கள் என்றால் அவர்கள் தன்னை அறியாமலே கோபம் போய் சிரித்து விடுவார்களாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல இப்போ நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒருத்தங்க ரொம்ப கோபமா இருப்பாங்க, ரொம்ப காண்டா இருப்பாங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு பிடிச்சவங்க வந்து அவங்க முன்னாடி நின்றுட்டு சிரிச்ச உடனேயும் தன்னை அறியாமலே அவங்களும் சிரிச்சிருவாங்க. காரணம், தனக்கு பிடிச்சவங்க சந்தோஷத்தை பார்க்கும்போது தான் சந்தோஷப்படுவோன்னு ஒரு எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒரு மைண்ட் செட்டு அந்த இடத்துல வருது. ஒரு நபர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு நபரை காதலிக்கும் போது அந்த காதலிக்கும் மற்றொருவரை உண்மையாக காதலிக்க வைக்க முடியும். இங்க நிறைய பேர் லைஃப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஃபேக்கா இருக்கவங்க இருக்கதான் செய்றாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்படி ஃபேக்கா இருக்கவங்களை உண்மையா மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்ன்ற கேள்வி நிறைய பேத்துக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. உங்க லைஃப்ல உங்களை விரும்பக்கூடிய ஒருத்தங்க ஃபேக்கா இருக்காங்க அப்படின்ற போது அவங்களை நீங்க உண்மையா விரும்ப வைக்க முடியும், அது நீங்க காமிக்கக்கூடிய அன்பை வச்சு. ஆனா அப்படிப்பட்ட உங்க லைஃப்ல வேணுமான்றதை நீங்க யோசிச்சுக்கோங்க. பட் அவங்க கிட்டயும் ஒரு உண்மையான காதல் இருக்கு, அவங்களோட காதல் உண்மையானதாகவும் மாறும். ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சு உங்க லைஃப்ல அவங்க கூட வாழணுமான்றத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. மற்றவங்க யாரும் சொல்றதுக்கு இல்லை. உங்க லைஃப்ல உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு உண்மையா மாற வைக்க முடியும், அது உங்களோட கையில இருக்கு. ஆனா அது உங்களுக்கு விருப்பம் இருக்கணும்ல, அதனால நீங்க அதை ஒரு விஷயத்த புரிஞ்சு ட்ரை பண்ணுங்க. நீங்கள் விரும்பும் நபர் நம்மிடம் பேசாமல் இருக்கும்போது, இல்லை நீங்கள் அவரை பார்க்காமல் இருக்கும் பொழுது உங்களுடைய கஷ்டம் வரவில்லை என்றாலும் உண்மையாக விரும்பவில்லை என்ற அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்ல இப்போ இருக்கக்கூடிய விஷயம், உங்க லைஃப்ல நீங்க ஒருத்தங்க விரும்புறீங்க, அவங்க லாங் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க, இல்ல அவங்க பக்கத்துல இருக்காங்க. ஆனா அவங்க கூட நீங்க பேசல, ஒரு ஒரு மாசம் ஆச்சு ஒழுங்கா பேசல, இல்ல ஒரு வாரம் ஆச்சு அவங்கள பார்க்க கூட இல்லை அப்படின்ற போது அதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணல அப்படின்னாலே கண்டிப்பா அவங்க விரும்பவே இல்லை. இதே ரெண்டு விஷயத்த ரெண்டு பேருமே நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள காதல்னு ஒரு விஷயம் இல்லை, இது சும்மா ஒரு காதல்ன்ற ஒரு டாபிக்ல நீங்க இருந்திருக்கீங்கன்னு தான் அர்த்தம். நிறைய பேர் லைஃப்ல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை இதுதான். நான் அவங்கள விரும்புறேன், நான் அவங்கள விரும்புறேன்ட்டு நம்மளா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். உங்க லைஃப்ல நீங்களும் அப்படி நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் அவர்கள் காதலிக்கும் நபரிடம் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக மனதில் பட்ட விஷயங்களை உண்மையாக எப்பொழுதும் பேசுவதால் இதனாலே அவர்களுக்குள் அதிக அளவில் சண்டை வருகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடியவங்களாம் தனக்கு பிடிச்சவங்ககிட்ட உண்மையா இருக்கும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயத்த உண்மையா ஓப்பனா வெளியே சொல்லிடுவாங்க. இதனாலேயே அதிக பிரச்சனையும் அவங்க சந்திக்க வேண்டியிருக்கு. ஒரு சில நேரத்துல அவங்க லைஃப்ல இதே அவங்களுடைய பிரேக்கப்பும் வந்து நிற்குது. ஸோ உங்க லைஃப்ல மனசுக்கு பிடிச்சது சொல்றது தப்பு இல்லை, பட் அதை கொஞ்சம் தெளிவா டிஃப்ரெண்டா சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். இல்லை பிரச்சனை போய் தான் நிற்பீங்க. இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதாடா, பாய்.